Hi friends, welcome to London Tamil Kitchen. Gender reveal cupcake topper எப்படி செய்த நான்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பேபிஸை நான் சிலிக்கன் பேபி மோல்ட்டில் செய்திருக்கிறேன். பொண்டண்டுக்குள்ள டைலூஸ் பவுடர் போட்டு குழைச்செடுக்கணும். அடுத்ததாக கலர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது ஐவரி மாவுள் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 கலரில் செய்து வச்சுருக்கிறேன். இன்னும் ஒன்று ஐவரி கோல்ட் கலரில் செய்திருக்கிறேன். ஆனால் ஐவரி மாவுள் கலர் தான் பார்க்க ரியல் பேபி மாதிரியே இருக்குது. சிலிக்கன் பேபி மோல்ட்டுக்குள்ள ஃபொண்டன்ட்டை நல்லா அமர்த்தி போடணும். அப்போத்தான் பேபி நல்ல ஷேப்பில் வரும். இப்படி நல்லா மட்டமாக அழுத்தி எடுக்கணும். ஃப்ரீசருக்குள்ள 10 மினிட்ஸ் வைக்கிறேன். ஓகே, சிலிக்கன் மெட்டுக்குள்ளே இருந்து பேபியை எடுப்போம். எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஃப்ரீசருக்குள்ள 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பேபியை சிலிக்கன் மோல்ட்டில் இருந்து எடுக்க ஈஸியாக இருக்கும். ஃப்ரீசருக்கு நாங்கள் வைக்கலையே என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த பேபியை வெளியில் எடுக்கல ஷேப் மாறிடும். மூக்கு, கை, கால் அதுகள் இழுபட்டு கிளீன் இல்லாத மாதிரி வந்துடும். பேபிக்கு ஷார்ட்ஸ் போடுறேன். அதுக்கு பிங்க் கலர் ப்ளூ கலர் ஃபொண்டன்ட் எடுத்து ஹார்ட் ஷேப் வெட்டி எடுத்து ஷார்ட்ஸாக போடுறேன். தண்ணி பூசித்தான் ஃபொண்டன்ட்டை ஸ்டிக் பண்ணுறேன். ஷார்ட்ஸுக்கு டெக்கரேஷன் செய்ய போகிறேன். அதால் ஃப்ளவர் கட்டரால் ஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பிங்க் அண்ட் ப்ளூவில் கட் பண்ணி எடுத்து டெக்கரேட் பண்ணுறேன். ஃப்ளவருக்கு மிடில் சில்வர் கலர் பேர்ல் வைக்கிறேன். நீங்கள் விரும்பினா கோல்ட் கலர் பேர்லும் வைக்கலாம். பேபியின் தலைக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணணும். அதுக்கு பிளாக் கலருக்குள்ள ஒட்கா கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ப்ரஷ்ஷால் பேபியின் தலைமையருக்கு பெயிண்ட் பண்ணி விடுறேன். பேபியை செய்து காய விட்டா பிறகு தலைக்கு கலர் பண்ணினீங்களன்னு சொல்லி சொன்னால் தான் க்ளீனாக இருக்கும். கப் கேக் டொப்பர் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? இந்த கப் கேக் டொப்பரை ஈஸியாக செய்யலாம்.
என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.